Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை அடுத்த மணலியில் போர் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி, என்னென்ன பயிற்சிகள் இந்த போர் ஒத்திகை நிகழ்ச்சியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? விவரம். வணக்கம். சென்னை மணலில் இருக்கக்கூடிய பெட்ரோ கெமிக்கல் லிமிடெட் பகுதியில் சிவில் போர் பாதுகாப்பு பயிற்சி ஒத்திகை நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியானது இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்றால் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதே போன்று போர் அவசர நிலை உருவாகினால் அதை எப்படி எதிர்கொள்வது, குறிப்பாக இந்த பெட்ரோலியம் உள்ள பகுதிகளில் மிகவும் ஆபத்தான பகுதி என்பதனால் இந்த எதிரி நாடுகளாக இருக்கக்கூடியவர்கள் தாக்குதல் நடத்தினால் இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களை எப்படி காப்பாற்றலாம் என சிஐஎஸ்எஃப் வீரர்கள், அதே போன்று தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் போர்க்கால வீரர்கள் அனைவரும் இந்த இடத்தில் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பகல்காமில் அண்மையில் நடந்த இந்த பயங்கரவாத தாக்குதலில் கிட்டத்தட்ட 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்தியா பாகிஸ்தான் இடையே இந்த போர் நிலவக்கூடிய சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானின் லஷ்கர் இ தொய்பா அமைப்பில் இந்த கிளை அமைப்பை பொறுப்பேற்றிருக்கிறது. இந்நிலையில் நேற்றும் சென்னையில் இதே போன்று ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையே இந்த போர் சூழல் உருவானால் எப்படி ஊழியர்களை காப்பாற்றுவது, அதே போன்று இந்த மணலில் இருக்கக்கூடிய பெட்ரோ லிமிடெடில் பெட்ரோலியம், டீசல், அதே போன்று கேஸ் உள்ளிட்ட ஆயில் உள்ளிட்ட பொருட்கள் இந்த இடத்தில் தான் சென்னை முழுவதும் சப்ளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த இடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டால், விமானம் மூலமாகவோ போர்வழி மூலமாகவோ தாக்குதல் நடத்தப்பட்டால் சென்னையில் ஒரு முக்காவாசி பகுதி அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள், அதே போன்று ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் ஆகியோர் உள்ளே சென்று அந்த உள்ளே இருக்கக்கூடிய 1500 ஊழியர்களை எப்படி பத்திரமாக காப்பாற்றி கொண்டு வருவது, அதே போன்று இந்த இடத்தில் தீ ஏற்பட்டால் அந்த தீயை எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் ஒத்திகையாக நடத்தப்பட்டது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சிக்கு அடுத்தபடியாக அடுத்த கட்டத்திற்கு இந்தியாவும் சரி தமிழகமும் தயாராக இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பரிதா, விவரங்களுக்கு நன்றி முரளிகிருஷ்ணா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.